மான்காவோட இன்ட்ரோவ பத்தி பார்த்தோம்னா, ஒரு டேட்டிங் சிமுலேட்டர் கேம் ஒண்ணு. அந்த கேம் வேர்ல்டுல நம்ம ஹீரோயின் போய்த்துருவோம். அந்த கேம்ற நேம் வந்து த லேடீஸ் லவ் ப்ராஜெக்ட். அந்த கேம பத்தி சொல்லணும்னா, அதுல வார அந்த மேல் லீடர ஃபேவரபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குங்க. அது வந்து எல்லாருக்கும் 30 பாயிண்ட்ஸ்லாம் தொடங்கும் நார்மல் மோடுல. ஹார்ட் மோடுல வந்து 0 பாயிண்ட்ல இருந்து அது ஸ்டார்ட்டே ஆகும். அதெல்லாம் ஹார்ட் மோடு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அந்த ஃபேவரபிலிட்டி ஏத்துறதுக்கு. நீ உண்மையிலேயே எங்கட ஃபேமிலிய சேர்ந்தவ இல்ல. நீ என்ன செஞ்சாலும் எங்க அப்பா கண்டுக்கலயே மாட்டார். நீ இந்த இடத்த விட்டு லீவ் ஆகுறது நல்லம். அப்படின்ன மாரி ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேட்டுட்டு இருக்கி. பொம்பளையா என்னைய இந்த ஹவுஸ விட்டு துரத்துறதுலயே இருக்காங்க. ஆனா நானே லீவ் ஆயிட்டேன் இந்த ஹவுஸ விட்டு ஒரு வழியா அப்படின்ன மாரி நினைச்சிட்டு இருக்கியா. ஃபைனலி எனக்கான ஃப்ரீடத்த நானே தேடிக்கிட்டேன். இனிமே அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து தப்பிக்க தேவல. அவர் என்ன சொன்னார் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. அப்பகரால் என்ன சொல்லியிருப்பாருண்டா, சத்தமே இல்லாம எங்கேயாச்சும் போய் செத்து தொல அப்படின்ன மாரி திட்டி அனுப்பியிருப்பாரு. அத பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துப்புட்டு, அவர் என்னதான் சொல்லியிருந்தாலும் அந்த ஃபேமிலில விட்டு லீவ் ஆயின்னு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நான் உண்மையிலேயே ரொம்ப ஹேப்பியா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன கொஞ்சம் தனிமையில இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது அப்படின்ன மாரி சொல்றா. அடுத்த நிமிஷமே இன்னொரு சீனை காட்டிட்டு இருக்காங்க. பேங்க்வெட் கிரவுன் பிரின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டார் அப்படின்ன மாரி ஒரு சத்தம். கட் பண்ணா செனலோஃப்ன்ற கேரக்டர் சொல்லி என்னால ஏன் பேச முடியல. இது என்ன ஒரு ட்ரீம்லயே நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த பிளேஸ் அப்படின்ன மாரி பார்த்துட்டு இதுல ஒரு நிழலாட்டம் ஒண்ணு இருக்கு. அத பார்த்துப்புட்டு இது நிழல் இல்ல அப்படின்ட்டு மேல திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாங்க. எனக்கு இப்போ நீ பெட்டரான ஆன்சர் ஒண்ணு சொல்லப் போறியா இல்லையா அப்படின்ன மாரி அவன் டெரரான பேச வச்சுட்டு கேட்பாங்க. அதே சேம் டைம்ல கிளிக்னு ஒரு சத்தம். பார்த்தா ஏதோ ஒரு மெசேஜ் வருது சிஸ்டத்துல இருந்து. 3 ஆப்ஷன் வருது. அதுல ஏதாச்சும் ஒண்ணு தேர்ந்தெடுத்து நம்ம ஹீரோயின் அத பார்த்துப்புட்டு ஷாக் ஆயிருவா. என்ன இது அப்படின்ன மாரி ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பா. அப்ப அவன் ஆன்சர சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்திப்பா. நம்ம ஹீரோயின்ற வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வந்துரியே. நம்ம ஹீரோயின் என்னால பேச முடிஞ்சா பேச மாட்டேனே. என்னடா இது என்னால பேச முடியல அப்படின்ன மாரி பார்த்துட்டு இருப்பா. பெனலோபி கட் அப்படின்ன மாரி சொல்லுவான். அத கேட்டோனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. எது பெனலோப்பியா அப்படின்ன மாரி. என்ன பேர் வந்து அந்த பெனலோபி. அவக்கு முழு பேர் வந்து அந்த பெனலோபி இக்கட். அந்த ஃபேமிலிலயே வந்து நான் திரும்ப பொறந்துட்டேன். அப்போ இது ட்ரீம் இல்லாட்டி நான் பெனலோபி இக்கட் அந்த வில்லினஸ் ஆனா அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் கத்துறதோட மான்காவோட இன்ட்ரோ முடியுது நண்பா.